அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நம்ம சிராஜி பாடத்தில் இன்னைக்கு அவுல் என்ற பாடத்தை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அவுல்னா திரும்புறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மஹ்ரஜ் இன்னொரு மஹ்ரஜா மாறி வர்றதுக்கு பேர் அவுல் என்று சொல்வது. ஒவ்வொரு கணக்குலையும் மொத்தம் மஹ்ரஜ் மிகுதமாக நம்ம போடக்கூடியது மொத்தம் 7 மஹ்ரஜ் வரும். 1 2 3 4 6 12 24 இதில் மஹ்ரஜா வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த 7 வகையே மஹ்ரஜா வரும். இந்த 7ல் 3 மஹ்ரஜ் அவுல் ஆகும். அவுல்னா நம்ம என்ன போட்டிருக்கோமோ அது இப்போ 6 போட்டால் 6 7 ஆகும். கணக்கு போட்டால் 6 8 ஆகும். இந்த மாதிரி இடம் மாறுவதற்கு பேர் அவுல் என்று சொல்வது. கணக்கு போட்டவங்க விளங்கும் உங்களுக்கு. இப்படி 3 எண்கள் மட்டும் அவுலா வரும். 6 இருக்கே, 6 7ஆக வரும், 8ஆக வரும், 9ஆக வரும், 10ஆக வரும். புரிஞ்சுங்களா? சரி. 12 சில நேரங்களில் 13ஆக, 15ஆக, 17ஆக மாறும். 24 27ஆக வரும். இது என்ன அவுல் அப்படின்னா, இவருங்க கணக்கு போடுறோம். ஜவுஜ் ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஒரு அம்மா இறந்து போயிடுச்சு, கணவர் இருக்கிறார், உஹ்து சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க. சட்டம் எவ்வளோ போடுங்க? ஜவுஜுக்கு எவ்வளோ, கணவருக்கு எவ்வளோ சட்டம்? யாரும் குழந்தைங்க இல்லையா? இப்போ நிஸ்ஃபு இந்த அதமில் வலதி. அந்த அஹ்வாலை எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இல்லை நோட்டில் எழுதிட்டீங்களா? எது கவனிச்சுக்கப்பா, நோட்டில் எழுதி அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஜவுஜுக்கு நிஸ்ஃபு, உஹ்து 2 உஹ்துன்னு சட்டம் என்ன? அஸ்ஸுலுசானி லிஸ்னானி ஃபஸாயிதா, சுலுசானி. இப்போ 3 2 இப்போ சட்டப்படி மஹ்ரஜ் என்ன போடுவீங்க? 3 2 வந்தா 3 3 2 6 6 தானே. 3க்கு 2க்கும் வகுக்கக்கூடிய பொது நம்பர் 6. 6 போட்டுரும். இப்போ 6ல் ஜவுஜுக்கு எவ்வளோ வரும்? உஹ்துக்கு சுலுசானி எவ்வளோ வரும்? 3 2. 6ல் 3 2 4. 4 3 எத்தனை ஆச்சு? பை இருக்கிறது எவ்வளோ? பங்கு 6 தான் இருக்குது. ஆனால் இருக்கிறது 7 இருக்கு. என்னங்க செய்யறது? 6 பங்கு தான் போட முடியும் சொத்தை. அதில் போய் 7 பேர் எப்படி கொடுக்கறது? இதுக்கு பேர் என்ன செய்யறது கேட்டால் அவுல் என்று சொல்லுவாங்க. ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த 6 அப்படியே 7ஆக ஆகிக்க வேண்டும். இங்கே அவுல் 6 7ஆக மாறிவிட்டது அப்படின்னு போடுறாரு. பை அப்போ சில சொத்தை 7 பங்காக பிரிக்கும். 7 கோடி இருந்துச்சுன்னா 7 கோடியை பிரித்து கணவருக்கு 3 கோடி, மிச்சம் இவங்களுக்கு 4 கோடி, ஆளுக்கு 2 கோடியை பிரிச்சுக்க வேண்டியது. இப்படியாக பிரித்து கொடுத்து விட வேண்டும். அப்போ நம்ம போட்ட மஹ்ரஜ் 7ஆக அது மாறிவிட்டது. இவ்வாறாக 6 8ஆகவும் மாறும். இங்கே பாருங்க, ஜவுஜ் கணவர், இதே கணக்கில் உஹ்து 2, உஹ்துன் லி உம்மு 1 இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய முடியும்? இதே கணக்கில் உஹ்துல் லி உம்மு 1 இருக்கு. இப்போ என்ன செய்வீங்க? ஜவுஜுக்கு இங்கே உஹ்துக்கு துணி கொடுங்க, துணி அது கொடுங்க. இதே கணக்கில் போடுறோமே, உதவியும் போட்டுருக்க தேவையில்லை. இதே கணக்கில்ப்பா உஹ்துடன் சேர்த்து என்ன ஆயிடுச்சு? உஹ்துன் லி உம்மு. இவங்களுக்கு என்ன பங்கு? என்ன? அசுதுஸ். 6ல் 1 குமா இல்லையா? இப்போ இந்த 6ஆம் இதே மசாலா 6 தான். ஏன்னா 6 3 2க்கு மசாலா என்ன வரும்? 6. 6 பட்டா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 1. இப்போ கூட்டுங்க, 8 வரும். 4 3 7 7 1 8 ஆயிடுச்சு. இப்போ 7ங்கிறது 8ஆக மாறிவிட்டது. கணக்கு 9ஆக வரும் சில நேரங்களில். இங்கே பாருங்க, இதே உஹ்துல் உம்மு 2 பேர் இருந்தாங்க, மசாலா என்னப்பா? 3ல் 1. அப்போ இங்கே என்ன வரும்? 2 3ல் 6 6 போட்டு
இவங்களுக்கு 3ல் 1 எவ்வளோ வரும்? 2 வந்துடும். அப்போ கணக்கு என்ன ஆச்சு? 4 3 7, 7 2 9. அப்போ 8 வந்து 9ஆக மாறிவிட்டது. புரிஞ்சா? இப்போ இதே கணக்குல இதே உக்துல்லியும் இருக்கிறாங்க, கூட அம்மாவும் இருக்கிறாங்க. இப்போ அம்மாவுக்கு என்ன? சுதுஸ் 6ல் 1. இதே கணக்குல இப்போ என்ன வேணும்? இவங்களுக்கு 1 கொடுத்துடணும். இந்த மசாலா என்ன ஆச்சு? இப்போ 9 வந்து 10 ஆயிடுச்சு. சரிங்களா? இதே கணக்கு தான். அப்போ 6 வந்து அவுலாகி 7ஆக 8ஆக 9ஆக 10ஆக வரும். இப்போ 10 வந்து என்ன செய்யணும்? சொத்தை மொத்தம் 10ஆக 10 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் பிடிச்சு இங்க 3 கோடி, இங்க 4 கோடி, இங்க 2 கோடி, இங்க 1 கோடி, இப்படி பிரித்து கொடுத்து விட வேண்டும். புரிஞ்சுங்களா? சொத்து வந்து 10 கோடி இல்லை 5 கோடி இருக்க என்ன செய்யுங்க? 5 10 போட வேண்டியதான். ஆளுக்கு 50 50,000. 3 பேருக்கு 50,000, ஒரு 1.5 கோடி, இவங்க 4 2 கோடி, இவங்களுக்கு 1 கோடி, இவங்களுக்கு 50,000 50 லட்சம், அப்படி பிரிச்சு கொடுத்துட வேண்டியது. எவ்வளவு வந்து அதில் 10 அப்படி வச்சுட வேண்டியது. மொத்தம் இவ்வளோ எப்படி விட எழுதணும்? உங்களுடைய சொத்துக்களை, இறந்து போனவர்களின் சொத்துக்களை 10 பங்காக பிரித்து கணவருக்கு 3, உக்துக்கு 2, இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1 கொடுத்து விட வேண்டும். இவங்க வந்து இது ஆளுக்கு 1 ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்க வேண்டியது. 2 உக்து இருக்கிறாங்கல்ல, இங்க 2 உக்துல்லியும் இருக்கிறாங்க, இவங்க ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்க வேண்டியது. புரிஞ்சுங்களா? அப்ப 6 வந்து இத்தனை வகையாக அவுலாக அவுல் என்ன அர்த்தம் விளங்குச்சுங்களா? ஒரு பங்கு அதை விட கூடுதலாக மாறுவது. மாறினா என்ன செய்யணும்? இந்த பங்கை விட்டு அதுக்கு பெயர வேண்டியதான். அவ்வளவுதான், கணக்கு முடிஞ்சு. சரி, இது 6க்கு. 12க்கு பாருங்க. இப்போ ஒரு மனைவி இருக்கிறான், ஜௌஜத், உக்து 2 பேரு, உக்துல்லி உம்மு. மனைவிக்கு எவ்வளோ? பிள்ளைங்க யாரும் இல்லைல்ல, 4 1. உக்துக்கு உக்து 2 பேர் இருந்தாங்கன்னா சுலுசானி. உக்துல்லி உம்முக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா சுதுசு. மசாலா என்ன பண்ணணும்? ஏன்னா 6 4 3 வருது இல்லையா? அப்போ இந்த 3மே வகுக்கப்படக்கூடிய என்னது? 12 தான். 12ல் 6 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும். அப்போ மசாலா என்ன பண்ணுங்க? 12. 12ல் கால் எவ்வளோ? 12 4 வச்சா 3 12. 12 3 வச்சா 4 வரும். 2 நாள் கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு வரணும் 8 வந்துடும். 12ல் 6ல் 6 வகுத்தா 2, இவங்களுக்கு 2. மொத்த மசாலா எவ்வளோ பை? கூட்டுங்க, 13 ஆயிடுச்சு. அப்ப இருக்கிறது 12 தான், 13 ஆச்சு. இப்ப அவுல் அப்படின்னு போட்டு 13 12 13ஆக ஆகிவிட்டது, அவுலாக ஆகிவிட்டது. கணக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. உங்கள் சொத்துக்களை 13ஆக பிரித்து மனைவிக்கு 3ம் 2 சகோதரிகளுக்கு 8ம் உக்துல்லி உம்முக்கு 2மாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு கணக்கு முடிச்சிட வேண்டியது. கணக்கு எழுதிக்கிற விட எழுதணும் கடைசி இலக்கில. நினைச்சிங்களா? இது முடிஞ்சு 12. இப்ப இதே கணக்குல உக்துல்லி உம்மு 2 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன செய்வீங்க? இவங்களுக்கு 6ல் 1 என்ன ஆயிரும்? 3ல் 1 ஆயிரும். அப்ப என்ன வரும்? மசாலா என்ன வரும்? இவங்களுக்கு என்ன வரும்? 4 வந்துடும். 4 3 12. இப்ப என்ன ஆயிடுச்சு? கூட்டுங்க. 13 என்ன ஆயிடுச்சு? 15ஆக ஆகிவிட்டது. அப்ப இவ்வாறாக 12 13ஆக வரும் ஒற்றைப்படையா. 13ஆக 14 வராது, 15 வரும், 16 வராது, 17 வரும். இப்ப இதே கணக்குல எக்ஸ்ட்ரா ஒரு உம்மு இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும்? 6ல் 1. மசாலா என்ன வரும்? இவங்களுக்கு 2. கூட்டுங்க, 17 ஆயிடுச்சு. இதே கணக்குல 17 ஆயிடுச்சு. இப்ப இவ்வாறு 12 வந்து 13ஆக, 15ஆக, 17ஆக ஆகிறது. இது அவுலுங்கிறது. அடுத்து 24. ஆச்சா? இவர் ஜௌஜத்து மனைவி இருக்கிறாங்க, பின்த் 2 பேர் இருக்காங்க, அபு சொல்லுங்க. ஜௌஜத்துக்கு எவ்வளோ பை? அசுமுன இந்த அரபில் இந்த வலதி. பிள்ளைங்க என்ன வரும்? 8ல் 1. பின்த்துக்கு
அபுக்கு உம்முக்கு 6 1. மசாலா என்ன போடுவீங்க? 3 8 வந்தா 24 24 தான் 8 வகுக்கணும் 24 போட்டு சொல்லுங்க. சௌஜத்துக்கு 3 8 24. இவங்களுக்கு 24 3 பிரிச்சா 8 பங்கு. அப்ப அதுல 8 2 பங்கு 2 8 கொடுக்கணும். 16. இவங்களுக்கு 4 6 24. இவங்களுக்கு 4 பங்கு 4 6 24. 24 6 பங்கா போட்டா 4 தான் வரும் இல்லையா? இப்போ கூட்டுத்தொகை எவ்வளவு வருது பாருங்க. 16 4 20 24 27 வந்துருச்சு. 24 வந்து 27 மாறிவிட்டது. இது ஆவல். இவ்வாறாக அவுல் என்பது கணக்கிலே சில நேரங்களிலே எக்ஸ்ட்ரா வரக்கூடிய தொகையை இவ்வாறாக கூட்டி பங்கு தொகை அதிகமாக வந்தால் இதுக்கு நேர் மாற்றமாக அப்படியே கொடுத்து விட வேண்டும். இதுக்கு பேர் அவுல் என்று சொல்லப்படும். இல்லைங்களா? சரி, அடுத்தது தஹாருஜ். தஹாருஜ்னா என்ன பை? பாருங்க, சொத்திலே ஒரு நபர் சில காரணங்களை முன்னிட்டு எனக்கு பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப என்ன செய்யறது? உதாரணமாக இதுக்கு பேரு தஹாருஜ். ஹரஜான வெளியேறினான் இல்லையா? தஹாருஜான வெளியேறுதல். ஒரு நபர் எனக்கு சொத்திலே பங்கு வேண்டாம் என்று ஹயாத்தா இருக்கிறாரு, ஆனா பங்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. மூத்தா போயிட்டா கணக்குல விட்டுட்டு கணக்கு போட்டுடலாம். ஹயாத்தா இருக்கிறாரு, பங்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? இங்க பாருங்க, ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு அம்முனா யாருங்க? சிச்சா. இப்ப இந்த கணவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், ஹயாத்தா இல்ல. இப்ப கணக்கு எப்படி போடுவீங்க? அம்மு இருப்பாங்க. வெறும் கணவர் இல்லைன்னு வச்சுங்க, இப்ப என்ன செய்வீங்க? உம்முக்கு எவ்வளோ? 3 அம்மு யாரு? மசாலா என்ன? 3 போட்டு உங்களுக்கு 1 2. இப்போ 3 கோடி ரூபா இருந்துச்சுன்னா 1 கோடி அம்மாவுக்கு பேரும் 2 கோடி அம்முக்கு பேர் சிச்சா பேர். இப்ப கணவர் இருக்கிறாரு, ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு? என் மனைவியுடைய மகர் நான் கொடுக்கல, எல்லா மனைவி சொத்து எனக்கு பங்கு வேணாம், நீங்களே பிரிச்சுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு போயிட்டார். அல்லது மனைவியே போயிட்டா சொத்தை வாங்கி என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு ஏதோ காரணம் சொல்லி போயிட்டார், எனக்கு சொத்து வேணான்ட்டு போயிட்டார், ஹயாத்தா இருக்காரு. இப்ப என்ன செய்யறதுங்கன்னா அவரை கணக்குல சேர்க்கணும். இப்போ மனைவி கணவனுக்கு எவ்வளவு வரும் பாங்க? நிஸ்வு. உம்முக்கு சொல்லு சம்மு அசபா. இப்ப கணக்கு போடுங்க. மசாலா என்ன? 6 6ல 3, இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1. இப்படி கணக்கு போட்டுடணும். என் கணவர் ஹயாத்தா இருக்கிறாரு, கணக்கு போட்டுடணும். போட்ட பின்னாடி இப்ப இவர் ஹரஜ, இவர் வெளியே போயிட்டார், ஹரஜ தான் சொத்து வேணான்ட்டு போயிட்டாரு. இப்ப இந்த 3 இங்க இருந்து கழிச்சிடணும். -3 இஸ் எவ்வளவு வருங்க? மிச்சம் எவ்வளவு வரும்? 3. அவ்வளவுதான். இப்ப சொத்து 3ஆக பிரித்து வந்துங்களா, உம்முக்கு 2, அம்முக்கு 1, மொத்தம் 3. இங்க எப்படி வந்துச்சு? விட்டு கணக்கு போட்டு எப்படி வந்துச்சு பாருங்க. உம்முக்கு 1 வந்துச்சு, அம்முக்கு 2 வந்துச்சு, ஒட்டு மொத்தம் 3 வந்துச்சு. இன்னே தலைகீழ ஆயிடுச்சு பாத்தீங்களா? மொத்தம் 3 வீடு இருந்துச்சு அவன் மனைவிக்குன்னு சொன்னா, சௌஜுக்கு இறந்து போயிட்டாருன்னா அம்மாவுக்கு 1 வீடு தான் கிடைக்கும். அம்மாவுக்கு 1 வீடு, சிச்சாவுக்கு 2 வீடு ஆயிரும். இப்ப இங்க கணவர் இருக்கிறாரு, இப்ப மொத்தம் 3 வீட்டுல 2 வீடு அம்மாவுக்கு போயிடும், 1 வீடு சிச்சாவுக்கு வரும், சின்னத்தாவுக்கு. இதுதான் தஹ்ரீஜ். ஹயாத்தா இருந்து வெளியேறினால். மொத்தம் போயிட்டாருன்னா வேற கணக்கு, ஹயாத்தா இருந்து வெளியேறினா வேற கணக்கு. இதுக்கு பேர் தஹாருஜ். ஹயாத்தா இருக்கிற பொழுது எனக்கு சொத்தில் பங்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுதல். அப்ப கணக்குல சேர்த்து போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அவங்கள கணக்கு விட்டு பிரிச்சிடணும். புரிஞ்சுங்களா? ஏன் அப்படி அவரே விட்டுட்டு பிரிக்க வேண்டியதானே? அவர்தான் மொத்தம் அவர்தான் வேறான்ட்டு போயிட்டார்ல, அவர் விட்டு மற்றவங்களாம் பிரிச்சுக்க வேண்டியதானே? அப்படி இல்லை. அவர் ஹயாத்தா இருக்கிறார், ஹயாத்தாருக்கு பங்கு இருக்கு, அதனால அவரையும் சேர்த்து தான் கணக்கு போடணும். போட்டு அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட பிரிச்சு விட்டுணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மனைவி இருக்கிறார்கள், அப்புறம் 4 மகன்கள் இருக்காங்க, 4 வேற யாரும் இல்லை. இவன் என்ன செய்யணும்? மனைவிக்கு எவ்வளவு வரும்? 8 வரும். இப்ப 4 பேரும் அசுபா. மசாலா அப்படியே 8 போட்டு இவங்களுக்கு 1 கொடுத்துடணும், உங்களுக்கு 7 கொடுத்துடணும். இப்ப 7 எத்தனையா பிரிக்கணும்? 4 பிரிக்கணும். அடிக்க முடியுமா? ஏதாவது முடியாது. அப்ப என்ன செய்யணும்?
அப்படியே 4ஆல பிரிக்கிறேன். 4 7 அடிக்க முடியாது, 4ஆல பிரிக்கிறேன். 4 8 32 போட்டாச்சப்பா. 4 8 இப்போ இங்கே 4 பெருக்குங்க. இன்ட்டு 4 4 1 4 4 7 28 எத்தனை 24 பிரிச்சு 4 பேர் கொடுக்கணும். 28 எத்தனை பேர் கொடுக்கணும்? 4 பேர் பிரிங்க. 24 பிரிங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒருத்தருக்கு 7 7 கிடைக்கும். 4 பசங்களா? அப்போ 7 7 7 7 வரும் இல்லையா? 4 பேருக்கு எத்தனை வரும்? இப்போ இதுல ஒரு பையன் வந்து எனக்கு அத்தா சொத்துல பங்கு வேணாம், வேணா நான் அத்தா எனக்கு ஸ்கூலில் படிக்க வச்சு பெரிய ஆள், இப்போ அமெரிக்காவில் வேலை செய்கிறேன், இருக்கிற சொத்தை நீங்களே வேலை செஞ்சுங்க, நீங்களே எடுத்துங்கன்ட்டு போயிட்டாரு. இப்போ அவரை விட்டுட்டு கணக்கு போட்டால் 3 புள்ளின்னு கணக்கு போடணும். அப்படி போடக்கூடாது. 4 புள்ளின்னு கணக்கு போட்டு இவருக்கு 7 வருது இல்லையா? கடைசியா இந்த 7 வந்து அவர் வேணான்ட்டார். அதனால இதை ஹரஜ வெளியாக்கணும். வெளியே என்ன செய்யணுங்க? இந்த 32 7 கழிச்சிடணும். கழிச்சுட்டு எப்படி பண்ணணும்? 25 25 25 இவங்களுக்கு 4, 25 7 7 7 என்னப்பா? 7 21 21 நாளும். இப்போ இங்க 3ன்னு போட்ட கணக்கு என்ன தெரியுமா வரும்? இப்போ 3 24 பிரிக்கணும். 3 பெருக்கணும். இங்க 4 பெருக்கணும் என்ன செய்யணும்? 3 பெருக்கு 3 24ன்னு வரும். இப்போ 24ல தான் 1 கிடைக்கும் அம்மாவுக்கு. 24ல 1ன்னு வரும். இப்போ அம்மாவுக்கு என்ன வச்சு 24ல் 4 கிடைக்கும். இப்போ 25ல் 4 கிடைக்குது அவங்களுக்கு. கொஞ்சமே கணக்குல வித்தியாசம் வருது. அப்படி போட்டபடி இப்படி போட்டால் வித்தியாசம் வருது. இந்த மாதிரி முறையில் தான் கொடுக்கணும். இதுக்கு பேர் ஹரஜ தகாரஜுடைய பாடம். கொஞ்சமே தகாரஜுனா இது யாரோ ஒரு பங்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அவரையும் சேர்த்து கணக்கு போட்டு கடைசியில் அவர் அங்கே விட்டு நிற்கிறது. இது பேர் தகாரஜ். ஹரஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இந்த கணக்கெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி போட்டுங்க. அதான் பிடிக்கிறாங்களே அதை எடுத்து கொஞ்சம் நிதானமாக பார்த்து நோட்டில் அப்படி ஃபுல்லாக எழுதிக்கிங்க உட்காந்து. சரியா? சரி. அடுத்து ரத்து. அவுல் பார்த்தோம்ல, அவுலுக்கு நேர் மாத்தமாக வரக்கூடிய ரத்து. நம்ம ரத்துனா என்ன? திரும்ப கொடுக்குதல். ஒரு சொத்துல எல்லாத்துக்கும் கொடுத்தது போக இப்போ அவுல் என்ன பார்த்தோம்? 6 பங்கு போட்டிருந்தோம். ஆனால் பங்கு என்ன ஆயிடுச்சு? கடைசியில் 7 ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறதுப்பா? 7 7 அப்படிங்கும்போது அந்த 7ஆ பங்கு போட்டு பிரித்து கொடுத்துருங்கன்னு சொன்னோம் இல்லையா? ரத்துனா என்னன்னு கேட்டா வந்து ஒருத்தருடைய பங்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கு காசு, அதை என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ ஏற்கனவே மேலே சொல்லியிருந்தோம், சொத்துக்கள் பிரிக்கிற பொழுது முதல்ல வந்து அசாபுல் ஃபராயில்து கொடுக்கணும், அது இல்லாட்டி அசபத்துக்கள் கொடுக்கணும். அசபாவும் இல்லை என்றால் கடைசியில் என்ன செய்யணுங்க? அசபாக்கள் யாரும் இல்லை என்றால் இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த இருக்கக்கூடியவர்களுக்கு திருப்பி கொடுக்குதல் இருக்குல்ல, அது வந்து கணவன் மனைவிக்கு மட்டும் கிடைக்காது. கணவன் மனைவிக்கு அல்லாஹ் சொன்ன பங்கு தான். ரத்து மட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஹனஃபி மதம் சட்டப்படிக்கு ரத்து இல்லை. கணவனுக்கு நிஸ்ஃபு பாதி கொடுக்கணும் பிள்ளைங்க அப்படி இல்லைன்னா, மிச்ச பாதி அசபா கொடுக்கணும். அசபா யாரும் இல்லைன்னா பைத்துல் மாலுக்கு போயிரும். கடைசியில் யாருமே பைத்துல் மாலுக்கு கணவனுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுன்னு ஹனஃபி மதம் சட்டம். ஆனால் தற்கால சட்டத்தில் வந்து வேறு யாரும் பைத்துல் மாலுங்கிறது உருப்படியா இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறனால மிச்ச சொத்தையும் கணவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம் என்று சிலர் ஃபத்வா கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சுங்களா? மனைவிக்கு வந்து சொத்துல கால்வாசி பங்கு, மிச்சம் முக்கால்வாசி அசபாவுக்கு போகணும். அசபா யாரும் இல்லைன்னா பைத்துல் மாலுக்கு போய் ஆகணும். மனைவிக்கு ரத்து கிடையாது. அப்போ கடைசியாக இன்று இப்போ கால ஃபத்வா படிக்கு அந்த காலத்தில் பைத்துல்மான்னு சொன்னால் அரசர் வச்சிருப்பாரு, அதை முறைப்படி ஏழைகளுக்கு செலவு பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு போய் சேரும் அது. ஆனால் இன்று அந்த மாதிரி எதுவும் ஒரு முறைப்படியான இல்லாமல் அவங்க அதில் நிறைய திருட்டுத்தனம் பண்ணுறாங்க. பைத்துல்மானுக்கு வேலை வச்சுக்கிட்டு அதில் நிறைய சாப்பிட்ருக்காங்க. முறைப்படி ஏழைகளுக்கு போய் சேர்றது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறனால அதை அப்படியே மறுபடியும் மனைவிட்டு திருப்பி கொடுக்கலாம் என்று சில ஃபத்வா கொடுக்கப்படுகிறது. ஆக ரத்து என்பது கணவன் மனைவி கிடையாது என்பது மார்க்க சட்டம். மற்ற தவிலரகம் மற்ற யாரு அசபாக்கள் இருக்கிற அசபா இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துக்குவாரு. அசபா இல்லாம தவில் ஃபுரூது இருந்தா தவில் ஃபுரூதுகளுக்கு அவரவர்களுடைய பங்கின்படி திருப்பி கொடுக்க வேண்டும். உதாரணமாக பின்த் மகளுக்கு நிஸ்ஃபு, அம்மாவுக்கு 6ல் 1, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற சொத்துக்களை நினைஞ்சுக்கலாம் இதே முறைப்படி பின்த்துக்கு அரைவாசி, அம்மாவுக்கு 6ல் 1 பிரிச்சு கொடுக்க வேண்டும். நினைஞ்சுங்களா? அது எப்படி பிரிச்சு கொடுக்குறது? இங்க பாருங்க. இப்போ இந்த ரத்துடைய மசாலா வந்து 2 வகையாக 4 வகையாக கொண்டு வருவாங்க. சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, ரத்து
ரத்த 4 வகையாக கொடுக்கலாம். ஒரு கணக்குல மை யுரத்து அலைஹி, யாருக்கு ரத்து செய்யப்படுமோ அவர்கள் மட்டும் இருக்கிறார். சில கணக்குல மை யுரத்து மல்லா யுரத்து சேர்ந்து இருப்பாங்க. மை யுரத்து பிளஸ் யாருக்கு ரத்து வராது, யாருக்கு ரத்து வராதுப்பா? கணவன் மனைவிக்கு ரத்து வராது, 2 பேருமே சேர்ந்து இருப்பாங்க. மை யுரத்து அலைஹிலேயே 2ஆ பிரிக்கலாம். ஜின்ஸ வாஹித், ஒரே இனத்தான், பின்த்னா பின்த் மட்டும்தான். அல்லது ஜின்ஸ கசீர், ஜின்ஸ கசீர்னா மகளும் இருக்கிறாங்க, பின்துல்லி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அது மாதிரி. இப்போ ஒன்றும் கணக்கு வேற வேற மாதிரி போடணும், அதுக்காக 2ஆ பிரிச்சுக்குவோம். மையுரத்து அலைஹி 2 சேர்ந்து இருந்தாலும் அதுலயும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜின்ஸ வாஹிது ஒரே இனம், நிறைய இனம் கலந்துருக்காங்கன்னா அம்மா மகள் பாட்டம் பாட்டி எல்லாம் சேர்ந்துருக்குறாங்க, அது ஜின்ஸ கசீர் என்று பேர். இது எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? மொத்தம் எத்தனை வகையாச்சு? மொத்தம் 4 வகையாச்சு. 1 2 3 4. இப்போ 4 வகை கணக்கு போடணும். 1 2 3 4, 4 வகையா அந்த கணக்கு இருக்கு, தெரிஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இல்லை ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரத்துல ஜின்ஸ வாஹித் எப்படி அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, வேற யாரும் இல்லை. இப்போ என்ன செய்வீங்க பை? 2 பொம்பளை பிள்ளை தான் இருக்காங்க. இப்போ சட்டப்படி என்ன பேசணும்? இவங்களுக்கு சுலுசானி தானே, 3ல் 2 மசாலா 3ஆ போட்டு இவங்க 2 கொடுத்துட்டீங்க, நிச்சயம் எவ்வளோ இருக்கு? இந்த ஒன்று யாருக்கு கொடுக்குறது? வாங்க ஆள் கிடையாது. இப்போ வாங்குறது திருப்பி பின்த்து தான், திரும்ப அவங்களுக்கு தான் வரும். அதுக்கு என்ன செய்யணும்? பேசாமல் மசாலா 2ஆ போட்டு 2 பேர் தானே, இவங்க தான் எல்லாமே, இவங்க தான், வேற யாரும் ஆள் இல்லை, 2ஆ போட்டு ஆளுக்கு 1 கொடுத்துட வேண்டியது. இவங்களுக்கு 1 + 1 தூக்கிட்டு போயிட்டே இருங்க. மசாலா 2ஆ போட்டு அப்படியே கொடுத்துட வேண்டியது. நினைச்சுக்கலாம். இங்கே கணக்கில் பிந்தி 8 என்ன செய்வீங்க? 8 பேர் என்ன செய்வீங்க? அவ்வளோதான், மசாலா 8ஆ போட்டுற வேண்டியதான். 8ஆ போட்டு ஆளுக்கு 1 தூக்கிட்டு போயிட்டே இருங்க. அப்படி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அப்படி கொடுத்துட வேண்டியது, எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை. சரி, இப்போ இது வந்து ஜின்ஸ வாஹிதில். ஜின்ஸ வாஹிதில் எத்தனை பேர்? ஒரே பின்தா உக்தா இருக்கிறாங்க. இப்போ உக்தா 5 பேர் இருக்காங்க. என்ன செய்வீங்க? உக்தா 5 பேர் எல்லாமே மையுரத்து அலை உக்தா, அவங்களுக்கு கொடுக்க மையுரத்து அலை தான். அவங்க ரத்து உடையவர்கள், ரத்து இல்லாதவர்கள் பிரச்சனை, இவங்க ரத்து உடையவர்கள் தான், ஒரே இனம் தான் இருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்? மசாலாவை 5ஆ போட்டு ஆளுக்கு தூக்கிட்டு போங்க பண்ணு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ வந்து ஜின்ஸ வாஹிதில் அடுத்து என்ன? 2வது ஜின்ஸ எல்லாமே ரத்து உடையவர்கள் தான், ஆனா ஜின்ஸ கசீரா இருக்கிறாங்க. இப்ப என்னங்க செய்யறது? இங்க பாருங்க, உதாரணமாக ஜத்தத் இருக்கிறாங்க, உக்துல்லி உம் இருக்கிறாங்க. ஜத்தன் யாருப்பா? பாட்டியா. உக்துல்லி உம்னா யாரு? இப்போ ஜத்துக்கு எவ்வளோ? உக்து உம் எவ்வளோ? மசாலா என்ன? 6. இவங்களுக்கு என்ன? மொத்தம் எவ்வளோச்சு? மிச்சம் எவ்வளோ இருக்கு? மிச்சம் 4 இருக்கு. 4 கொண்டு எங்க கொடுத்து எங்களுக்கும் தெரியல. இப்போ இவங்க 2 பேருக்கும் 2 தான் கொடுத்துருக்கோம். என்னப்பா? மிச்சத்தனத்துல 4 இருக்கு. அப்ப என்ன பேசாம ஒரே ஜின்ஸ் தான், ரத்துன்னு போட்டு 2ஆ பிரிச்சு ஆளுக்கு 1 கொடுத்து போயிட்டே இருங்க. 6 என்ன வைக்க வேண்டியது? 2ஆக்கு முந்தி 6 7 ஆக்கணும்ல, அது அவளுக்கு நேரு மாத்திரம் 2ஆ போட்டு ஆளுக்கு 1 எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பாருங்க, சித்தத்துக்கு 1, என்ன உங்களுக்கு 6ல் 1, உங்களுக்கு 6ல் 1 தான். இருக்கிற சொத்தை 2 வீடு இருக்கு, நீ ஒரு வீடு எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா அசபா யாரும் இல்லை, இருந்தா 4 அவங்களுக்கு போயிடும், அசபா யாரும் இல்லை. சரி, இதே கணக்குல உக்துல் இவங்க 2 பேர் இருந்தாங்க. இப்ப என்ன செய்வீங்க? சுலுசு, ஏன்னா அசுதுசுலில் வாஹிது வசுலுசுலில் இஸ்னைனி ஃபஸாயிதா, யாரா இருந்தா 3, 3ல் 1 கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்ன வரும் உங்களுக்கு? 2. இங்க என்ன வரும்? 3. கணக்கு முடிஞ்சு. 3ஆ போட்டு இவங்களுக்கு 1, இவங்க 2 கொடுத்து போயிட்டே இருக்குன்னு சொல்லி. அடைஞ்சுங்களா? சரி, இங்க பாருங்க, இன்னொரு கணக்கு. ஒரு கணக்குல பின்த் இருந்தாங்க, பின்துல் இப்னு இருக்கிறாங்க. என்னப்பா? பின்த்துக்கு எவ்வளோ? அன்னிசுலில் வாஹிதா. இவங்களுக்கு அசுதுசு மேல் பிந்தி தக்கிமிலத்தல் சுலுசைனி. 6 கொடுக்குமா? மசாலா 6. இவங்களுக்கு
3 இவங்களுக்கு மொத்தம் 4. வேற ஆள் இல்லை, என்ன செய்யணும்ப்பா? இப்போ 6 அங்க 2ஆக வந்துச்சு, 6 3ஆக வந்துச்சு, இங்க 6 எத்தனை இருக்கு? 4ஆக வந்துருச்சு. சரி, இதே கணக்குல பின்த் 2 பேர் இருக்காங்க, இப்ப என்ன செய்வீங்க? சுலுசைனி. பின்த் லிபனுக்கு பின்த் கொடுக்கணும். இவங்களுக்கு சுத்து கிடைக்காது பை, அங்கேயே சுல்சைன் வந்துருச்சே. சுல்சைன் வந்து 2 பின்த் இருந்தா பின்த் லிபன் என்ன வருவாங்க? சாக்கி தருவாங்க. என்ன பை கணக்கு போட்ட விடுறீங்களே, இங்கே இருக்கிறாங்க. இப்ப வாங்க, உம்முக்கு என்ன 6ல் 1. இப்ப என்ன வேணும் இவங்களுக்கு? இவங்களுக்கு 4 4 1 5. அப்ப 6 வந்து 5 ஆயிடுச்சு. எவ்வளவு பை? 6 இங்க என்ன ஆயிடுச்சு? 5 ஆச்சு. அப்ப 6 2ஆக வருது, 3ஆக வருது, 4ஆக வருது, 5ஆ வருது. இப்ப 5 ஆக்கி 5 பங்காக ஆக்கி 2 கொடுத்துட்டு கணக்க முடிச்சு. பை சரி, இப்ப இதெல்லாமே வந்து ஒரு இனத்துல இருந்தா மையுரத்து அலைஹி ஜின்ஸ வாஹித், மையுரத்து அலைஹி ஜின்ஸே கசீர். இப்ப மையுரத்தும் மல்லா யுரத்தும் சேர்ந்து இருந்தாங்க, இப்ப என்னங்க செய்யறது? மையுரத்தும் மல்லா யுரத்தும் சேர்ந்து இருந்தாங்க. நல்லா கவனிங்க. இப்போ கவனிக்க வேண்டிய பாடம் இது, கவனிங்க. இப்ப உதாரணமாக ஒரு கணவர் இருக்கிறார், பின்த் இருக்கிறாங்க, பின்த் 3 பேர் இருக்காங்க. இப்ப சட்ட மசாலா சொல்லுங்க, மசாலா சொல்லுங்க. கவுஜுக்கு ரூபா, பின்த்துக்கு மசாலா 3 நாள் தான், முன்னாங்க 12, கணவருக்கு முன்னாங்க 12 3. இவங்களுக்கு 8 8 3 11. இப்ப 11 ஆக்கி அப்படி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? கொடுத்தா 12ல் 3 கிடையாது, 11ல் 3 கணவருக்கும் போய் சேருது காசு. இப்ப கணவரை வந்து கழிச்சுதான் கணக்கு பார்க்கணும். அதனால இந்த கணக்கு அப்படியே விட்டுருங்க. 11 வருது, எனவே இந்த கணக்கு படி கொடுக்க முடியாது. இப்ப கணக்கு வேற மாதிரி போடணும். இப்ப என்ன செய்யணும் பாரு, அவர் வந்து மல்லா யுரத்து வரை ரத்து வராத மனுஷனா இருக்கிறார். யாரு? கணவர் ரத்து வராத மனுஷனா இருக்காரு. இப்ப என்ன செய்யணுங்க? ஜவுஜுக்கு 1/4, பின்த் 3 பேர் இருக்காங்க. இப்ப என்ன செய்யணும்? பின்த்துக்குரிய கணக்கு போடாம ஜவுஜத்துக்குரிய கணக்கு மட்டும் 4 போட வேண்டும். மசாலா எத்தனை போடணும்? இப்ப 12 போட, 4 போடணும். 4 போட்டு 1க்கு தேவையான கொடுத்துடணும். கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே யாருக்கு வந்துடும்? மிச்சம் எல்லாமே இவங்களுக்கு வந்துடும். இங்க 3 2 போட்டுக்க தேவையில்லை, மிச்சம் அத்தனையுமே இவங்களுக்கு வந்துடும். இந்த 3 எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க, அப்படியே பிரிச்சு எடுத்து போயிட்டு இருக்கு. இந்த 3 வந்து இந்த 3 பேர் மொத்தம் 4 கோடியா 1 கோடி கொடுத்துட்டு மிச்சம் 3 கோடி பின்த்து 3 பேர் பிரிச்சு போயிட்டு. சட்டப்படி 3ல் 2ன்னு சொன்னா இன்னும் குறையும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 4ல் 3 முக்காவாசி கொடுத்துருக்கோம், 4ல் 3 கொடுத்துருக்கோம். 3ல் 2ன்னு சொன்னா ஏன் உட்கார் நிக்கிற உட்காரு. 3ல் 2ன்னு சொன்னா 66 லட்சம் வரும் 1 கோடியில. இது 75 லட்சம் வரும். ஆளுக்கு 25 லட்சம் பிரிச்சு கொடுத்து போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு பங்கு கூடிடுச்சு. கணவருக்கு எந்த விதமான பங்கு கூடுதலும் இல்லை, குறைவும் இல்லை. அவருக்கு எதுவும் குறைவில்லை. பிந்துக்கு மட்டும் பங்கு இங்கே கூடி வந்திருக்குது. அப்ப என்ன செஞ்சிட்டோம்? மிச்சம் இருந்த பங்கு பிந்துகளுக்கு மட்டும் திருப்பி கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுக்கல? ஜவுஜு கொடுக்கல. ஜவுஜுக்கு 4 கோடியில் 1 கோடி மட்டும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு மிச்சம் உள்ள 3 கோடியை இவங்க ஆளுக்கு 1 கோடியை பிரிச்சு கொடுத்துட்டோம். இல்லைங்களா? இது இப்படியாக பிரிச்சு ஒரே இதமா இருந்தா சரிங்க. இதுல பின்த் வந்து 3 பேர் இருந்தா 3 பங்கு. இதே 5 பேர் என்ன செய்வீங்க? அப்படியே மசாலா 5 பெருக்கி வேண்டியது. 4 × 5 20ன்னு போட்டுற வேண்டியது. போட்டு 5 20 5 5 15 போட்டு ஆளுக்கு 5 கொடுத்துருங்க. சரியா? சரி, இது 6 இருந்தா என்ன செய்வீங்க? பின்த் 6 பேர் இருந்தா கழிச்சுக்க, அடிச்சிருங்க. 1 3 3 2 3 6. இது 4 வந்து 2ஆவது பேருக்குனா போதும். 4 இன்னும் 2 8ன்னு போட்டு அதை கணவருக்கு 2 பங்கு வாங்கி உங்களுக்கு 6 வந்துடும். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? வந்து இல்லையா? கடல்னு சொல்றணும், புரிஞ்சா இல்லையா? அப்ப பின்த் 3 பேர் இருந்தா அப்படியே கொடுத்துடலாம். 5 பேர் அதுக்கு எத்தனை கணக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இருந்து அதாவது ஒரு ரூல்ஸ் தலை எத்தனை அதை கொண்டு மேலே பெருக்கி கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதான் முறைனா கணவருக்கு கொடுத்து விட்டு மிச்சம் இருப்பதை இவர்கள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜவாய் இது என்ன? ஜின்ஸே வாஹிது. 2 பேரும் கலந்திருந்து ஒரே இனமாக இருந்தால், மையுரத்தும் மல்லா யுரத்தும் இருந்து ஒரே இனமாக இருந்தால் இவ்வாறு செய்யும். சரி, மையுரத்தும் மல்லா யுரத்தும் இருந்து வேற வேற இனமா இருந்தாங்க, அப்ப என்ன செய்யறது? ஜின்ஸே கசீர், நிறைய இனங்கள் இருந்தது, அப்ப என்னங்க செய்யறது?
பாருங்க உதாரணம் பாருங்க. ஜௌஜத்து மனைவி, ஜத்தத் யாருபா பாட்டி 4 பேர் இருக்காங்க. உக்துல்லி உம்மு தாய் வழி சகோதரிகள் 6 பேர் இருக்கிறாங்க. மசாலா சொல்லுங்க. കാരണം மனைவிக்கு 4ல் 1, ஜத்தத்துக்கு 6ல் 1, உக்துல்லி உம்முக்கு 3ல் 1. கணக்கு போடுங்க. மசாலா 12. 12ல் இவங்களுக்கு எவ்வளோ? 3 12, 2 6 12, இவங்களுக்கு 4 3 12. எவ்வளோச்சு? 4 2 6, 6 3 9. அப்போ கணக்கு 9 ஆயிடுச்சு. இப்போ 9ஆ பிரிச்சு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஜௌஜத்துக்கு கூட வந்துடும். 12ல் 3 கிடைக்க வேண்டியது 9ல் 3 கிடைச்சிடும் ஜௌஜத்துக்கு. 12ல் 3னா கால்வாசி, எல்லாம் கால்வாசி தான் கொடுக்க சொல்லியிருக்கோம். 9ல் 3 அப்படின்னு சொன்னா 3ல் 1 ஆயிரும், கணக்கு கூடிரும். அதனால இப்ப இந்த மனைவியை விட்டு விட்டு கணக்கு பார்க்கணும். இப்ப இந்த கணக்கை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு திரும்ப வேற கணக்கு போடணும். இப்ப கணக்கு போடுங்க. ஜௌஜத்துக்கு 1/4, ஜத்தத்துக்கு 1/6, உக்துல்லி உம்முக்கு 1/3. நம்ம இன்னும் கம்மியா இருக்கு. 1/3 ஆஞ்சுலா இருக்கும். சரியா? இப்ப என்ன செய்யறது பை? ஜி அப்ப ஜௌஜத்துக்கு 4ல் 1, ஜத்தத்துக்கு 6ல் 1, உக்துல்லி உம்முக்கு 3ல் 1 கொடுக்கணும். இப்ப என்ன செய்யணும்? கணக்கை 4 ஆக்கிடும். 4 நல்லா கவனிக்கணும். 4 போட்டு ஜௌஜத்துக்கு எத்தனை கொடுத்துடுறோம்? 1 கொடுத்துடுறோம். மிச்சம் எத்தனை இருக்கு? இந்த 3 இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து, இவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து அந்த 3 பிரிச்சு கொடுத்துட வேண்டியதான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சு. இந்த 3 பொது பங்காச்சு. இப்போ புரிஞ்சுங்களா? 3 இப்ப என்ன ஆச்சுங்க? பொது பங்கு. சரியா? சரி, இப்ப இதை விட்டுருங்க. இதோட கணக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் கணக்கு போடுங்க. யார் 2 பேரையும்? இப்ப வெறும் ஜத்தத்தும் உக்துல்லி உம்மும் இருந்தாங்க. மசாலா என்ன போடுவீங்க? 3ல் 1, 6ல் 1. மசாலா என்ன போடுவாங்க? 6. 6ல் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ல் 1 2 கிடைக்கும். இப்ப இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 1. அப்ப இந்த கிடைத்த 3ஐ இவங்களுக்கு 2ஆகவும் இவங்களுக்கு 1ஆகவும் கொடுத்து கணக்கு முடிச்சிருக்கு. கிடைச்ச 2. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஜத்தத்து 4 பேர் இருக்காங்க. உக்துல்லி உம்மு 6 பேர் இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது? கணக்கு கொஞ்சம் இன்னும் விரிவுபடுத்துவோம். சரியா? இப்ப கணக்கு படிக்க ஜத்தத்துக்கு 1 கொடுத்துருவோம். இவங்களுக்கு 2 கொடுத்து கணக்கு முடிஞ்சு. பை முடிஞ்சா? இப்ப எத்தனை பேர்? ஜத்தம் 4 பேர் இருக்காங்களா? இப்போ 1 4ஆ போட வேண்டியிருக்கு. இப்ப இங்க 1 4ஆ பிரிக்க வேண்டியிருக்கு. இங்க 2 வந்து 6 பேர் கொடுக்கணும். இப்ப அடிச்சனா 2க்கு 2, 1 2 3 2, இங்க 3ஆ பிரிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப இவங்க கணக்குப்படி 3ஆ பிரிக்க வேண்டியிருக்கு, அவங்க 4ஆ பிரிக்க வேண்டியிருக்கு. அதனால இப்ப என்ன செய்யணும்? முன்னாங்க 3ஆலையும் பெருக்க வேண்டியிருக்கு, 4ஆலையும் பெருக்க வேண்டியிருக்கு. 3 × 4 முன்னாங்க 12. 12 3 நாளுக்கு மீசிமா 12 தானே. அதனால 12ஆல பெருக்கணும். 4 12 48. முடிஞ்சவை. அப்ப என்ன செய்யணும்? அடுத்து எல்லாத்தையுமே எத்தனை பெருக்கணும்? 12ஆல பெருக்குங்க. இன்ட்டு 12. 1 12 12, 1 12 12, 2 12 24. முடிஞ்சுங்களா? இப்ப என்ன செய்யணும்? 12 இவங்க 4 பேரும் ஆளுக்கு 3 3 எடுத்துக்க வேண்டியது. 24 இவங்க 6 பேரும் ஆளுக்கு 2 2 எடுத்துக்க வேண்டியது. இந்த 12 இந்த மனைவி வந்து அப்படி முடிச்சா எடுத்துக்க வேண்டியது. முடிஞ்சுங்களா கணக்கு? அஞ்சவை. அப்ப இதுதான் வந்து மையுரத்து அலையும் மல்லாயுரத்து அலையும் கலந்திருந்தால் இவ்வாறாக பிரிக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிக்கிறதுனால ஈஸியா விளங்குறதுக்காக வேண்டி அணைஞ்சுங்களா? இப்ப இதே மசாலா அணைஞ்சுங்களா? என்ன செய்யணும்? போய் ஜௌஜத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து இவங்க 2 பேரையும் மட்டும் வச்சு கணக்கு பார்த்து
அந்த கணக்கில் வரக்கூடியதை பிரித்து இவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். கடைசியில் கசுறு வந்துச்சுன்னா, முறைப்படி அடங்கலைன்னு சொன்னால் தலையை எத்தனை பேர் அதை வச்சு பெருக்கி கணக்கெடுத்து ஈஸியாக கணக்கெடுத்து கொடுத்துடணும். இதில் இன்னொரு உதாரணம் சொல்கிறோம். இது 4வது உதாரணம். ஜின்ஸே கசீருக்கு உதாரணம் பாய். ரத்துல 4வது வகைக்கு உதாரணம் சொல்றோம். கொண்டுங்க. இப்ப பாருங்க. இப்போ ஜௌஜத்து 4 பேர் இருக்கிறாங்க. ஈஸியா வழங்குறதுக்காக ஒரு உதாரணம். பின்த் 9 பேர் இருக்கிறாங்க. ஜத்தத்து 6 பேர் இருக்கிறாங்க. என்ன பை கணக்கு சொல்லுங்க. ஜௌஜத்துக்கு எவ்வளோ? பின்த்துக்கு ஜத்தத்துக்கு 6ல் 1 மசாலா 20. ஏன்னா 6 8 இருந்தால் 20 வந்துடும் இல்லையா? 3 8 6 8 இருந்து 20 வந்துடும். 3 8 16 இங்க 4 மொத்தம் 23. ரத்து ஆயிருச்சு. 23 ஆயிருச்சு. இப்ப ரத்து கொடுக்கலான்னு போனா ஜௌஜத்துக்கு ரத்து கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கணக்கு அதை விட்டுட்டு திரும்ப வேற கணக்கு போடணும். ஜௌஜத்து அவங்களுக்கு எவ்வளோங்க? 4 ஜௌஜத்தா எவ்வளோ? உங்களுக்கு 8ல் 1. அடுத்தது பின்த் எவ்வளோ? 9. ஜத்தத்து எவ்வளோ? 6. இவங்களுக்கு எவ்வளோங்க? 2 3ல் 2. இவங்களுக்கு எவ்வளோங்க? 6ல் 1. இவற்றை என்ன சொல்லணும்? மனைவி கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு மிச்சத்தை இவங்க பிரிச்சுக்க வேண்டியது. 8. 8ல் இவங்களுக்கு என்ன? 1. மிச்சம் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வரும் பை? 7. இது பொது பகுதினா ரவுண்டு போட்டு காமிச்சிட்டோம். 7ன்னு காமிச்சாச்சு. முடிஞ்சுங்களா? இப்போ என்ன செய்யணும்? இதை கழிச்சு விட்டுறணும். இவங்க வேலை முடிஞ்சு. இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம கணக்கு பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? கணக்கு பாருங்க. இப்போ 3ல் 2 6ல் 1 மசாலா என்ன பண்ணலாம்? 6 போட்டு இவங்களுக்கு எல்லாம் வரும்? 6ல் 4 வரும். இவங்களுக்கு என்ன வரும்? 6ல் 1. முடிஞ்சுங்களா? இப்போ 4ம் 1. இந்த 7 லட்ச ரூபாயை 5ஆ பிரிக்கணும் இல்லையா? இவங்களுக்கு 4 கொடுக்கணும். இவங்களுக்கு மொத்தம் 8 லட்ச ரூபா இருக்குன்னா, ஏன் கோடியில் சொல்லுவோமே, 8 கோடி இருக்குன்னா 1 கோடி கொடுத்துடணும். மிச்சம் 7 கோடி. 7 கோடியை 5 துண்டா போடணும். இப்போ ஏன்னா 4 1 5 இருக்கு இல்லையா? 5 நம்பர் இருக்கு. இப்போ 6 வந்து 5 ஆயிடுச்சு. அவுல் ஆயிடுச்சுங்கள பாருங்க. அவுலும் வருது, ரத்தும் வருது பாருங்க. இதே ஒரே கணக்குல. இது 6 வந்து இது அவுல். அங்க ரத்து வந்தது இப்போ கொண்டு வரும்போது அவுல் ஆயிடுது பாருங்க. 6 என்ன ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு 4 கொடுக்கணும். இவங்களுக்கு 1 கொடுக்கணும். 7 லட்ச ரூபாயை 5 துண்டா பிரிக்க வேண்டியது. 7 லட்ச ரூபாயா? அப்ப 5 கசுறு உழுகுது இல்லையா? அப்ப கசுறுனா பின்னம் வருது. அதனால என்ன செய்யலாம்? 8 பேசாம 5ஆ பெருக்கிட்டா ஈஸியா வந்து கணக்கு. நம்ம 8 5ஆ பெருக்கிறங்க. I 8 40 கணக்கு ஈஸியா ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் 5ஆல பெருக்கிறங்க. வகுத்து கொடுக்கறது ஈஸியா போயிடும் கணக்கு. I1 5 I1 5 I7 35. அப்ப வந்து இப்ப ஈஸியா போச்சா? அதாவது 40 பங்கா ஆக்கி இவங்களுக்கு 5 கொடுத்துடணும். 35 இவங்களுக்கு கொடுத்துடணும். 40ல் 8ல் 1 I8 40 தானே? 40ல் 8ல் 1ங்கிறது 5 தானே வரும். இப்ப மனைவிக்கு 5 கொடுத்தாச்சு. மிச்சம் 35 பங்கு யாரை கொடுத்தாச்சு? இவங்க பிரிச்சுக்க வேண்டியதுதான். 35 5ஆல வகுப்படக்கூடியதா இருக்கிறதுனால இப்ப என்ன செய்யணுங்க? இந்த 5 35 எத்தனை பங்கா போடணும்? இப்ப 5 பங்கா போடணும். ஏழு பங்கு 5 பங்கா போட்டு இவங்களுக்கு 1 பங்கு 4 பங்கு. 35 5 பங்கா போட்டா 1 பங்கு எவ்வளவு வரும்? 7. அப்ப இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 7. இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 35 பொது பங்கு. இவங்களுக்கு 7, இவங்களுக்கு 28. கணக்கு ஓவர். 7 28 35 35 5 40. 40ஆ போட்டு இப்படி பிரிச்சு கொடுத்துறேன். மனைவிக்கு நான் இந்த 5 வந்து 4 பேர் பிரிச்சுக்க வேண்டியது. இந்த 28 இந்த 9 பேர் பிரிச்சுக்க வேண்டியது. இந்த 7 வந்து இந்த 6 பேர் பிரிச்சுக்க வேண்டியது. இப்போ அவங்க எங்களுக்குள்ள அடி தெரியாது. இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லி. ஏன்னா 5 4ஆ போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. 5 கோடி கொடுத்து 4 கோடி பிரிச்சா ஆளுக்கு எவ்வளவு வருது கஷ்டமா இருக்கு. இப்போ 28 வந்து 9 பேர் பிரிக்க வேண்டியது கஷ்டமா இருக்கு.
7 6 பேர் இப்படி கஷ்டமா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கவலை இல்லாம பிரிச்சு கொடுங்க, கரெக்டா வராம பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுவும் பிரிச்சு கொடுத்துடலாம். இப்ப பாருங்க 5 4 போட வேண்டியிருக்கா, அப்ப 4 பிரிக்க வேண்டியது. 28 9 ரெண்டுக்கும் அடிக்க முடியுமா? முடியாது. எப்படி அடிப்பீங்க? அதுக்கு அப்புறம் 9 அப்படி 9 பிரிக்க வேண்டியது. இங்க 7 6 ரெண்டுக்கு அடிக்க முடியுமா? அப்ப எத்தனை பெருக்கணும்? 6 பெருக்கணும். அப்ப 6 6 பெருக்கணும், இங்க 9 பெருக்கணும், இங்க 4 பெருக்கணும். எனக்கு நமக்கு ஈஸியா டேலி வந்துடும். எல்லாத்துக்கும் ஆளுக்கு சமமா பிரிச்சு கொடுத்துடலாம். இப்ப இந்த 6 பெருக்கணும், 9 4 பெருக்கணும், இதை மீசியமா எடுத்துருவோம். 2 போட்டுமா? 2 3 6 9 வகுக்க 2 வகுக்க அப்படி போட்டுருங்க. 2 2 4. அடுத்தது 3 3 இதனுக்கு 3 பொதுவா இருக்கு இல்லையா? 3 1 3 3 3 9 2 அப்படி இறக்கி போட்டுருங்க. முடிஞ்சா இப்ப மீசியம் எடுங்க. 2 3 6 ஒன்ன விட்டுருங்க. 3 6 18 2 18 36 தானேப்பா? அப்படி 36 பெருக்கிறேன் கணக்கு பாருங்க, எல்லாம் கரெக்டா சூப்பரா வந்துடும். 40 × 36 எவ்வளோப்பா? 0க்கு 0 4 6 24 4 6 24க்கு 4 மிச்சம் 2 4 3 12 14 1440. அப்ப இதுதான் அசல் மசாலாவை போயிட்டாச்சு கடைசியில் 1400. இப்ப எல்லாத்தையும் 36 பெருக்கிறீங்க. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 36 வாய்ப்பாடு சொல்லுங்க. 36 36 வாய்ப்பாடு தெரியாதா? இல்ல 5 36 5 தெரியாது. 13 15 150 5 30 180. ஏப்பா டக்குன்னு மனக்கணக்கா போட்டு மனக்கணக்கே இல்லாம போயிடுச்சு. இப்ப 28 2 3 6 600 6 8 48 600 2 3 எவ்வளவு பாச்சு? 36 × 2 எவ்வளவு பாது? கால்குலேட்டர் கணக்கு போட்டு சொல்லு. நீங்க 1008 சரி போடு. 28. சரி அடுத்தது 7 × 36 7 21 6 42 252 முடிஞ்சு. அவ்வளவுதான் பை. இதை பிரிச்சு கொடுத்துட வேண்டியது. இப்ப இதை பிரிச்சு கொடுத்தா ஒருத்துக்கு எவ்வளவு பாருங்க? 180 4 பிரிங்க. ஒரு ஆள் வருது 3 பிரிச்சுதான் 60 வரும். நீங்க 60 பிரிச்சு 3 பேருக்கு சண்டைக்கு வரதா? மத்தவங்க சண்டைக்கு வரதுக்கா? இது ஒருத்தி விட்டீங்களே, 4 கல்யாணம் முடிச்சது ஒருத்தி மட்டும் விட்டுருங்க சந்தியில. எவ்வளவு வரும்? ஒருத்தருக்கு 45. இங்க 1008 9 பிரிங்க. ஒரு 9 9 மிச்சம் 10 ஒரு 9 9 மிச்சம் 1 2 112. சரியா? 1008 பாருங்க. ஒரு 1009 வகுங்க. ஒரு 9 9 மிச்சம் 1 10 ஒரு 9 9 மிச்சம் 2 மிச்சம் 1 18 2 2 18 112. ஒருத்தர் எவ்வளவு வரும்? 112. இங்க எவ்வளோ? 242 6 வாங்க. 4 6 24 மிச்சம் 1 2 6 12 42. ஒரு ஆளுக்கு 42 வந்துடும். அப்படியே கரெக்டாக பிரிச்சு கொடுத்துரும். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பத்தி கணக்கு. அவ்வளோ. இது ரத்துடைய மல்லாய் ரத்து வரையும் சேர்ந்து வந்தால் இவ்வாறாக பிரிக்க வேண்டும். அப்போ ரத்து 4 வகையாக இருந்துச்சுல முடிஞ்சு கணக்கு. அடுத்து ஈஸியா முனாசகா கணக்கு. முனாசகா முடிஞ்சுன்னா கிதாவே முடிஞ்ச மாதிரி. அடுத்து ஹுல்சா படம் 2 ஈஸி தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சொல்லுங்க, சந்தேகம் இருக்கா? ஏறுமா? ஆமாம்மா, இங்க 6 பங்கு 6ஆ போட்டிருக்கோம் மசாலா. போட்டு வரும்போது இவங்களுக்கு 4 தானே வருது. இவங்க வந்து அது அவுல் மாதிரி ஆயிடுச்சு. அவுல் 6 வந்து 5 ஆயிடுச்சு. ரத்து தான் இது. 6 5 ஆயிடுச்சு. அந்த 5 பிரிச்சு ரத்து தான் இது. அவுல் இல்ல, ரத்து தான் இது. 6 வந்து 5 ஆயிடுச்சு. குறைஞ்சா ரத்து தானே, கூடனா தான் அவுல். இது இன்னும் குறைஞ்சா ரத்து. 6 வந்து 5 ஆயிடுச்சு. இந்த 5 வந்து இவங்க பிரிச்சு கொடுத்தோம். அப்படியே ரத்து அவுல்னு போட்டு ரத்துன்னு போட்டுக்கோங்க. இருக்கா? இந்த கணக்கு நீங்க போட்டு போடணும். போட்டதான் வழங்கணும். நீங்களா உட்காந்து போட்டு எப்படி தெரியாத பார்த்துக்கணும். எப்படி சொன்னாங்க, அது ஏன் இப்படி போட்டீங்கன்னு கேட்கணும். இது 108 எப்படி வந்துச்சு, இது 1008 எப்படி வந்துச்சு, 16 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டு போடணும். இப்போ இதுதான் கணக்கு போடக்கூடிய முறை ரத்துடைய மசாலா. பை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கணக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.